My dear students and parents, this is Daniel and welcome back to Passional. NEET 2026 எக்ஸாமினேஷனுக்குரிய முதல் அஃபீஷியல் அப்டேட் NTA தரப்புலேருந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கு. இது ஒரு அட்வைசரி நோட்டீஸ். சில விஷயங்களை நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கணும், ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா NTA அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. neet.nta.nic.in இது அஃபீஷியல் வெப்சைட். இங்கே தான் நீட் ரிலேட்டடான எல்லா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இதில் வரும். அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் இதில் தான் வரும். இதில் அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் அப்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, UDID கார்டு, கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற 3 விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பிஃபோர் ஃபில்லிங் நீட் 2026 UG அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு நைட் ரிலீஸ் ஆன ஒரு பிடிஎஃபாக இருக்குது, 5th January. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் அப்டேஷன் ஆஃப் ஆதார் கார்டு, UDID கார்டு அல்லது கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த UDID கார்டு அப்படிங்கிறது PWD கேட்டகரி, பர்சன் வித் டிசபிலிட்டியோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு நேஷனல் வைடு சர்டிஃபிகேட். இந்த UDID கார்டு இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டு உங்ககிட்ட இல்லைன்னா கட்டாயம் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இது இருந்தால் தான் நீட் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் PWD அப்படிங்கிற கேட்டகரியை கொடுக்க முடியும். நீட் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் PWDன்னு கொடுத்தா மட்டும்தான் கவுன்சிலிங்கில் PWDக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ மறக்காமல் UDID கார்டை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஆஃப் நீட் நீங்கள் அது கட்டாயம் கையில் வச்சுருக்கணும். மற்றதெல்லாம் எல்லா மாணவர்களுக்கும், UDID கார்டு மட்டும்தான் PWDக்கு, மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. இப்போ ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும், கேட்டகரி சர்டிஃபிகேட் அதாவது OBC NCL, இது OBC NCL அப்படிங்கிறது என்னங்கிறது இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரியில் அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் EWS கேட்டகரிக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் கேட்டகரி சர்டிஃபிகேட்டும் வாங்கணும். த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வில் பி கண்டக்டிங் the national NEET examination அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. To streamline the process of NEET UG 2026, all the eligible aspirants are advised to ensure that the following documents are updated well in advance before applying for NEET examination in order to avoid any discrepancies or grievances or rejection at a later stage அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் சார் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆதார் கார்டு. ஓகேங்களா, ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. ஆதார் கார்டில் எதெல்லாம் மாற்றணும், எதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட் அல்லது 12th மார்க் ஷீட்டில் இருக்கிறபடி கரெக்டாக இருக்கணும், டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய ஜெண்டர் கரெக்டாக இருக்கணும், ஃபோட்டோகிராஃப் அப்டேட்டட் ஃபோட்டோவாக இருக்கணும். சின்ன வயசில் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அதே ஃபோட்டோ வச்சுட்டு நீட்டுக்கு எழுத போகிறது வந்து நாட் அட்வைசபிள். அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு தான் அட்வைசரி நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. JEEக்கு இந்த மாதிரி அட்வைசரி நோட்டீஸ் வரும். நீட்டுக்கு நமக்கு வந்து இப்போவே வந்திருக்குங்கிறது வந்து இவங்களுடைய ப்ரிப்பேர்னஸை வந்து காட்டுது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அட்ரஸையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்து படிப்புக்காக வேறு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அல்லது நீங்கள் வந்து மேபி நீங்கள் நீட் ஆதார் கார்டு எடுக்கும்போது ஒரு அட்ரஸில் நீங்கள் எடுத்துருந்துருப்பீங்க, அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருந்திருக்கலாம், வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிருந்திருக்கலாம், அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருந்திருக்கலாம். இஃப் தட் இஸ் இன் த கேஸ் நீங்கள் அவங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் வேர் எவர் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய ஐரிஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. ஆதார் கார்டு அப்டேட் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸு, ஐரிஸ் இது எல்லாத்தையும், நேம் கரெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட பண்ணலாம். தனித்தனியாக பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. முடிந்தவரை ஒரு அப்டேஷனில் நிறைய பர்டிகுலர்ஸை ஆட் பண்ணிக்கிறது வந்து உங்களுடைய டைமை வந்து சேவ் பண்ணும். பிகாஸ் நீங்கள் ஒரு தடவை அப்டேஷன் கொடுத்தீங்கன்னா 10 days 20 days அப்படிங்கிறது ஆகுது, 10 to 20 days ஆகுது. ஸோ சிலருக்கு அதுக்கு மேலே போகுது, சிலருக்கு அதுக்கு முன்னாடியும் முடியுது. ஆவரேஜாக 10 அல்லது 20 நாட்கள் அப்படிங்கிறது எடுக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்கள் ஆதாரில் எதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த 6 பாயிண்டில் எதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ண வேண்டிய நீட் இருக்கோ அது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ரிக்வயரிங் எனி கரெக்ஷன் ஆர் அப்டேட் இன் ஆதார் கார்டு டீடைல்ஸ் மே டூ ஸோ பை ஃபாலோயிங் த UIDAI கைட்லைன்ஸ். அது வந்து ஆதார் கார்டுடைய கைட்லைன்ஸை பேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய ஆதார் CE சேவா சென்டருக்கு போகலாம், அல்லது சில கரெக்ஷன்ஸை இதில் வந்து பயோமெட்ரிக்கை தவிர
மற்ற விஷயங்களை நீங்கள் அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்கலாம். ஆதாருக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி செப்பரேட்டாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் நான் போடுறேன். ஸோ நம்ம மொபைல்லேயே அதை வந்து செய்து கொள்ள முடியும், ஆன்லைன்லேயே அதை செய்து கொள்ள முடியும். சில முக்கியமான விஷயங்களை தான் ஆதார் சென்டருக்கு போய் பண்ணுற மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி பயோமெட்ரிக். மற்றதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனில் அல்லது உங்களுடைய சிஸ்டமில், லேப்டாப்பில், ஆன்லைன்லேயே நம்மளே பண்ணிக்க முடியும். அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து UDID கார்டு, பர்சன் வித் டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா UDID கார்டு இல்லைன்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி இருக்குதுன்னா அது ரெனியூடாக இருக்குது, அதோட வேலிடிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா EWS கேட்டகரிக்கு வருது. EWS, SC, ST, OBC, NCL இந்த 4 கேட்டகரிக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் உங்கள் நியர்பை இருக்கக்கூடிய சேவா சென்டருக்கு போனீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமாக கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸில் இருக்குங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து அந்த OBC NCL அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் OBC NCL பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து BC கேட்டகரி அண்ட் MBC அண்ட் BCM கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் நம்மளுடைய கேட்டகரி வந்து BC, MBC, BCM, MBCன்னு வருது. ஆனால் நேஷன் வைடுக்கு நீங்கள் போகும்போது அதை OBC, அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு காமன் இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இதை 2 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நான் க்ரீமி லேயர், இன்னொன்று வந்து க்ரீமி லேயர். ஓகேங்களா? இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எதுவும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. க்ரீமி லேயர் அப்படின்னாலே ஜென்ரல்னு தான் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? க்ரீமி லேயர்னாலே ஜென்ரல்னு தான் எடுத்துப்பாங்க. நான் க்ரீமி லேயர் அப்படின்னா OBC NCL அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. அது என்ன சார் க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னா, உங்களுடைய ஆனுவல் அதர் இன்கம், உங்களுடைய சேலரியை பற்றி இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணலை, சேலரியை பற்றி சொல்லவே இல்லை. உங்களுடைய சம்பளம் எவ்வளோ வேணா இருக்கலாம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் உங்களுடைய வருமானம், சம்பளத்தை தவிர இதர வருமானங்கள், அதர் இன்கம்ஸ், லைக் நீங்கள் வந்து பேங்க்கில் டெபாசிட் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வீடு கட்டி வாடகை விட்டுருக்கிறீங்க அல்லது காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டி வாடகை விட்டுருக்கிறீங்க, அதில் ரெண்டல் இன்கம் வருது. இந்த மாதிரி இன்கம்ஸ், அதர் இன்கம்ஸ், அக்ரிகல்ச்சரை தவிர அதர் இன்கம்ஸ் வந்து 8 lakhs விட அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஓகேங்களா, அதர் இன்கம்ஸ் ஒரு வருஷத்துக்கு 8 lakhs விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, தென் நீங்கள் வந்து OBC NCL உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 8 lakhs விட கம்மியாக இருக்குது அப்படின்னா OBC NCLக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நீங்கள் வந்து நான் சொன்னபடி BC, MBC, BCM கேட்டகரியில் இருக்கிற தமிழக மாணவர்கள் உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் அதர் இன்கம், ஓகேங்களா, இந்த இடத்துல சேலரி கிடையாது, அதர் இன்கம் மட்டும்தான் இந்த இடத்துல சொல்கிறேன். எதெல்லாம் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேலரி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் இன்கம், இது வந்து நாட் இன்க்ளூடட். ஓகேங்களா? இது தவிர ரெண்டல் இன்கம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து 8 லட்சத்தை விட குறைவாக இருந்துச்சுன்னா OBC NCL உங்களுக்கு கொடுப்பாங்க. 8 லட்சத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா OBC NCL கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் A ஆஃபீஸர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் பொசிஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த OBC NCL அப்படிங்கிறது கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற இது. ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா நியர்பை இருக்கக்கூடிய சேவா சென்டருக்கு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். சர்டிஃபிகேட் வந்துச்சுன்னா OBC NCL, சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண முடியாது, ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜென்ரல்னு தான் போடணும் நீட் அப்ளை பண்ணும்போது. சரிங்களா? ஸோ நீட்டுக்கு மட்டும்தான் இது வந்து ஜென்ரல். அண்டு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் BC ஆர் BCM ஆர் MBC அப்படிங்கிறத கிளைம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற முக்கியமான அப்டேட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சோஃபார் நீங்கள் எதையும் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. பிகாஸ் நீட் 2026க்கு இன்னும் கம்மியான நாட்கள் தான் இருக்குது. அப்ளிகேஷன் மோஸ்ட்லி நமக்கு வந்து பிப்ரவரியில், ஜான்வரி எண்டில் அல்லது பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஹரிபரியில் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போவே பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். All the very and thank you so much. If you need any video regarding that அந்த ஆன்லைனில் ஆதார் கார்டில் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றியோ அல்லது OBC NCL பற்றி இன்னும் கிளாரிட்டி தேவை அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள். செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன்.
இந்த வீடியோ மறக்காமல் நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லியும் வருகிற நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.